ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு 2 நாள் எடுத்திருந்த வீடியோ தான் ஒரே விலாகா ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வீட்ல 1, 2 கிளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப நாளாவே மோஸ்ட்லி நான் மதிய டைம்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்குறதே இல்ல. இடையில கொஞ்ச நாள் ரெகுலரா அந்த மாரி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஏதோ வெயிட் போட்ட மாரி ஃபீல் ஆச்சு. அதுவும் நைட்டும் வந்து மதியம் தூங்கிட்டோம்னா தூக்கமே வராத மாதிரி இருக்கும். அதனால இப்போ வந்து ரொம்ப நாளா மதிய டைம்ல தூங்குறதே கிடையாது. ஒரு சில நாள் எனக்கு புடிச்ச மாதிரி படம், சீரிஸ் ஏதாவது பார்ப்பேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஜாலியா டைம் பாஸ் ஆகும். இல்லன்னா வந்து என்கிட்ட இருக்க ட்ரெஸ் ஏதாவது ஆல்டர் பண்ண வேண்டியிருந்ததுன்னா, என்கிட்ட மிஷின் எல்லாம் கிடையாது. நான் அத டெய்லர் கிட்ட எடுத்துட்டும் போக மாட்டேன். ஆல்டர் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஊசி நூல் இருந்ததுன்னா, நானே அழகா வந்து தச்சுருவேன். அது வந்து மதிய டைம்ல பண்ணுவேன். அப்படி பண்ணாலும் எனக்கு வந்து தைக்கிறது புடிக்கும். அதனால எனக்கு அந்த டைம் வந்து ஈஸியா போயிரும். பெருசா தூக்கமும் எதுவும் வராது. இந்த மாரி ரொட்டீன் ஒர்க் எல்லாம் கரெக்ட்டா போறது வீக் டேஸ்ல. அதுவும் ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கு மட்டும் தான். லீவ் நாள்ல வந்து திடீர்னு வெளியில எங்கேயாவது போவோம். இல்ல அம்மா வீட்டுக்கு போவோம். லீவ் நாள் எப்படிதான் டைம் போகுதுன்னே தெரியாது. இன்னைக்கு சண்டே வெளியில எங்கேயும் போல. ஏன்னா, எங்க பக்கத்து வீட்ல பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. காலையிலேருந்து நல்லா ஜாலியா 3 குட்டீஸும் விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் எங்க வீட்ல வச்சு விளையாட்டு, கொஞ்ச நேரம் அவங்க வீட்ல, கொஞ்ச நேரம் கீழ பார்க்கிங் ஏரியால. இந்த மாரி தான் அன்னைக்கு டே அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. ஹால்ல வர வழியிலேயே வந்து டாய்ஸ் எல்லாம் சிந்தி போட்டிருந்தா பாப்பா. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு திவான் செட்க்கும் வந்து பெட்ஷீட் எல்லாம் வந்து ரொம்ப கலஞ்சு போன மாரி இருந்தது. நான் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நீட்டா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்ப ரீசென்ட் டேஸ்ல நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல இந்த திவான் செட்டோட பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி பழைய வீடியோலலாம் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து நாங்க திவான் செட்டா பிளான் பண்ணி வாங்குனது இல்ல. இந்த சிங்கிள் காட் வந்து என் ஹஸ்பண்ட் எங்களோட மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து வச்சிருந்தாங்க. அது வந்து சும்மாவே தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு. எங்களோட சோஃபா வந்து நாங்க சென்னையிலேருந்து ஊருக்கு எடுத்துட்டு வரப்போ, அது பெருசா இருக்குன்றதுனால கொண்டு வர முடியல. அதனால ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா, சரி இதே நம்ம திவான் செட்டா மாத்திடலாமேன்னு 2 காட்டையும் இந்த மாரி எல் ஷேப்ல போட்டு, மேல வந்து 2 மேட்ரஸ் போட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி குஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆன்லைன்லயே கிடைக்கும். அத வாங்கி வச்சுட்டோம். லாஸ்ட்டா போட்டிருந்த லாங் வீடியோல நான் வந்து ஃபிஷ் டேங்க்ல புது வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லி காமிச்சிருந்தேன்ல. இப்ப அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு கரெக்ட்டா 1 வாரம் ஆயிருக்கு. எந்த பிளான்ட்ஸுமே வந்து வாங்கி வச்சத விட காஞ்சு போகல. அது வந்து அப்படியே இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரம் ஆயிருச்சுன்னா, அது வளர்றதே வந்து தெரியும். ஃபிஷ் டேங்க்குக்கு பக்கத்துல நம்ம போயிட்டாலே போதும். எல்லா ஃபிஷ்ஷும் அப்படியே மேல வந்து நின்னுக்கும். நமக்கு தான் ஃபுட் குடுக்க போறாங்க போலன்னு. டெய்லியும் என் ஹஸ்பண்ட் காலையில மட்டும் தான் போடுவாங்க. இதெல்லாம் வந்து கீழ போற மாரியே இல்ல. நான் பக்கத்துல நின்னதுனால மேலயே நின்னுட்டு இருந்தது. கொஞ்சமா மட்டும் ஃபுட் போட்டுட்டு, அப்புறமா பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. இங்க இந்த பூஜா ரூமுக்கு கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல வந்து நான் ஒரு பெரிய லாண்ட்ரி பாஸ்கெட்ல பாப்பாவோட பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம் இந்த ஃபுட்பாலு, அ ஒரு சில ப்ளே ஹவுஸ் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, அந்த மாரி டாய்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன். அது போக வந்து டாக்டர் டாய்ஸு, சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாமே இந்த மாரி தனித்தனியா கவர்ல போட்டு இதுக்குள்ள வந்து வச்சிருப்பேன். கொஞ்சம் டாய்ஸ் வந்து ஹால்ல இருக்கும். மீதி கொஞ்சம் டாய்ஸ் வந்து இதுக்குள்ள வச்சிருப்பேன். மாத்தி மாத்தி குடுப்பேன். ஏன்னா ஒரே இத குடுத்தாலும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்ச மாரி இருக்கும். டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் அப்பதான் நொங்கு, பலாப்பழம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சம் வெண்டைக்காலாம் கட் பண்ணி போட்டு என் ஹஸ்பண்ட் வச்சிருக்காங்க. இந்த தண்ணி வந்து அப்பப்போ குடிப்பாங்க. இது ரொம்ப நல்லது அப்டின்ட்டு. பாப்பாக்கு நொங்கு வந்து சாப்பிட குடுக்கலான்னு எடுத்து அவளுக்கு வந்து தோலோட சாப்பிடுறது பிடிக்காது. அதனால தோல் எல்லாம் எடுத்துட்டு அவளுக்கு வந்து அத உரிச்சு குடுத்தேன். அவ அழகா சாப்பிட்டுட்டு இருந்தா. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல பாப்பா ப்ளே ஏரியாக்கு போலாமான்னு கேட்டுட்டே இருந்தா. சரி லீவ் தானே அதனால போலாம் அப்டின்ட்டு ஈவினிங் மேல நாங்க கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். நம்மள்ல நெறைய பேருக்கு ஃபேஸ்ல பிம்பிள் வரது ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கும். இது அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்னால கூட வரலாம். ஒரு பிம்பிள் வந்துருச்சுன்னா, திருப்பி அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுரும். இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நான் எப்பவுமே வாங்குவேன். ஹிமாலயா பியூரிஃபையிங் நீம் ஃபேஸ் வாஷ். இப்ப இது நியூ அண்ட் பெஸ்ட் எவர் ஃபார்ம்ல கிடைக்குது. இதுல வெறும் நீம் மட்டும் இல்ல. நீம் பிளான்ட்ஸ்ல இருக்கிற ஒரு 5 பார்ட்ஸ் இருக்கு. யங் லீவ்ஸ், மெச்சூர் லீவ்ஸ், ஸ்டெம், ஃப்ரூட், ஃப்ளார் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஆல்ரெடி நமக்கு இருக்கிற பிம்பிள்ஸ ஒரு 5 டேஸ்ல ரெடியூஸும் பண்ணிரும். திருப்பி பிம்பிள்ஸ் வராமயும் பார்த்துக்கும். கிளினிக்கலாவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிம்பிள்ஸ 5 டேஸ்ல ரெடியூஸ் பண்ணி திருப்பி வராம பார்த்துக்கும்னு. இது சோப் ஃப்ரீ, பிஹெச் லெவல் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால ஸ்கின்ன நல்லா ஹைட்ரேட்டிங்காவும் வச்சுக்கும். இந்த நியூ பெஸ்ட் எவர் ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நம்மளும் கிளியர் அண்ட் ஹெல்தி ஸ்கின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் Amazon, Flipkart, Nykaa, Himalaya வெப்சைட் அண்ட் ஆப்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் குடுத்திருக்க லிங்க கிளிக் பண்ணி அமேசிங்கான டிஸ்கவுண்ட்ல பை பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்க. அப்புறமா டக்குனு நான் எப்பவும் போற ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன். நெறைய பேர் ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்ப ஹேர் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப தான் கொஞ்சம் ஈவனாவும் இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து நான் ரொம்ப நாள் ஆயிட்டு ஹேர் கட் பண்ணின்றதுனால ரொம்ப அன்ஈவனா இருந்தது. நாங்க இப்போ வெளியில போயிட்டு ஒரு 2 ஹார்ஸ்ல ரிட்டர்ன் வர மாதிரி. உடனே தான் நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வர மாரி பிளான் பண்ணல. டக்குன்னு போயிட்டு விளையாட வச்சுட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு யோசிச்சிருந்தோம். அதனால இன்னைக்கு ஸ்கூட்டரே எடுத்துட்டு வந்தாச்சு. இங்க ஒரு சில இடத்துக்கு வந்தா கார்ல போறது ஓகேவா இருக்கும். ஆனா வந்து நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த கடைக்கு வந்து கார்ல போனா பார்க்கிங்லாம் இருக்காது. பைக்ல போனா தான் கரெக்ட்டா இருக்கும். அதனால ஸ்கூட்டர்ல வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்ததும் பாப்பாவ ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த புதுசா இந்த ப்ளே ஹவுஸ் வந்து கிட்ஸ்க்காக போட்டிருக்காங்க.
உள்ள வந்து ஸ்லைடு இருக்கும். அதில வழுக்கிட்டு வந்தா கீழ வந்து நெறைய பால் இருக்கும். அதுக்குள்ள விழுற மாதிரி இருக்கும். பாப்பாக்கு அந்த பால்ல படுத்து உருண்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். முன்னாடியெல்லாம் வந்து டிவில அந்த கார்ட்டூன் டைம்ஸ்ல தான் பார்த்துருப்பா. இப்போ வந்து நேர்ல பார்க்கறதுனால, எப்போ இங்க வந்தாலும் இதில வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ₹100 சார்ஜ் பண்ணுவாங்க. நல்லா ஜாலியா அவ்வளோ நேரம் விளையாடுவா. முன்னாடி இது கிடையாது. அப்பலாம் வந்து பைக் ரைடு, ட்ரெயின் ரைடு எல்லாம் இருக்கும். அதுல தான் போவா. இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு இதுதான். வந்தோனே இந்த ப்ளே ஹவுஸ்குள்ள விளையாடிட்டு தான் மத்ததெல்லாம். இதுக்கு அடுத்து ஒரு 2, 3 கேம் எல்லாம் விளையாண்டா, அதுக்கப்புறமா லைட்டா பசிக்கிற மாரி இருந்தது. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட போலாம் அப்டின்ட்டு நாங்க ஒரு 3/4 மணி நேரத்துல அங்கருந்து கிளம்பிட்டோம். பாப்பாக்கு புடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, எனக்கு ரொம்ப புடிச்ச லாவா கேக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ளேயே ரிட்டர்ன் நாங்க எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப விளாக் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கன்டின்யூ ஆகுது. அன்னைக்கு வந்து என் அண்ணாவோட பையனுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில்ல வச்சு மொட்டை போடுறதா பிளான். என் அண்ணாவோட 2வது பையனுக்கு. அவனுக்கு இப்ப தான் கரெக்ட்டா 1 வயசு முடிஞ்சிருக்கு. எங்க வீட்ல எல்லா குட்டீஸ்க்குமே ஃபர்ஸ்ட்டு மொட்டை வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தான் போடுவோம். நான் ஆல்ரெடி அந்த வீடியோ ஷார்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அன்னைக்கு நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தது, "அக்கா சாரி அழகா இருக்கு. சாரி எங்க வாங்குனீங்க? இது என்ன சாரின்ற டீட்டெயில்ஸ் தான்." எனக்குமே வந்து இந்த சாரி வாங்குனப்போ ரொம்ப புடிச்சிருந்தது. அன்னைக்கு அவ்ளோ ஆசையா கட்டியிருந்தேன். ஆனா ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நல்லா கசங்கி சுருங்கிடுச்சு. இந்த மாரி இதுவரைக்கும் எந்த ஒரு சாரியும் எனக்கு ஆனதே கிடையாது. இந்த சாரியோட நேம் வந்து சின்னாளம் பட்டு சாரி, இல்லன்னா வாழைநார் பட்டு சொல்லுவாங்க. வாழைநார்னா, வாழைநார் அதுல இருக்கா? அதெல்லாம் எனக்கு அந்த டீட்டெயில் தெரியல. ஆனா நேம் வந்து அப்படி சொல்லுவாங்க. இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வராது. வெறும் சாரியோட ஃபேப்ரிக் மட்டும் தான். 5 மீட்டர் என்னமோ இருக்கும். நான் வந்து 1500ன்னு வாங்குனேன். சாரியோட கலர் வந்து நல்ல ஆரஞ்சு. அதிலயே வந்து ஒரு மாரி ஷைன் கோல்டன் ஷைன் வந்து இருக்கும். ஆரஞ்சுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டா நம்ம போடணும்னா ப்ளூ கலர் சூஸ் பண்ணலாம். அதனால என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ப்ளூ வித் ஆரஞ்சுன்றதுனால என் ஹஸ்பண்ட்க்கு ஆல்ரெடி ப்ளூ கலர் ஷர்ட் இருந்தது. நான் அத வந்து அவங்களுக்கு அயர்ன் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப ப்ராப்பரா அயர்ன் பண்ண தெரியாது. அன்னைக்கு லேட் ஆயிருச்சுன்றதுனால நானே அயர்ன் பண்ணிறேன்னு சொல்லி பண்ணேன். அவங்க பண்ணா வந்து இன்னுமே நீட்டா பண்ணியிருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில கொஞ்சம் கீரை சூப் வச்சிருந்தேன். அப்புறமா கொண்டைக்கடல வச்சிருக்கேன். கொஞ்சம் நவாப்பழம் இருக்கு. இது போக ஆளுக்கு ஒரு தோசை போட்டுக்கணும். துவையல் அரைச்சு. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளா இது மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பாக்கும் சேம் கலர் ட்ரெஸ் தான். ப்ளூ வித் ஆரஞ்சு. ஆனா அவளோட ப்ளூ வந்து கொஞ்சம் இந்த ராமர் ப்ளூ சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கலர். மத்தபடி அன்னைக்கு 3 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் மேட்ச் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். என்னைக்காவது அவசர அவசரமா கிளம்புறப்ப தான் இந்த முடி மட்டும் காயவே செய்யாது. காலையிலே ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஆனா வந்து முடி கொஞ்சம் கூட காய்ஞ்ச மாதிரியே இல்ல. நானும் ஃபேன் போட்டு நிக்காம ஒரு ஒரு வேலையா பார்த்துட்டு இருந்தேன். முடி ஈரமாவே இருந்தது. அதனால கீழ வந்து பின்னல. சும்மா மேல ஒரு கிளிப் போட்டுட்டு, கீழ ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா வேன்ல தான் போறோம். போறப்போ காய்ஞ்சிரும் பிரச்சனை இல்லன்னு. பாப்பாக்கு இப்பலாம் ஏதாவது ஃபங்ஷனுக்கு போனா ஐ ஷேடோ போடணும். அப்புறமா பெர்ஃப்யூம் போடணும்ல அவளே ஆசைப்பட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டா. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, நாங்க பெர்ஃப்யூம் போட்டு போவோம்ன்னு. அதனால இன்னைக்கு வந்து அவ அவங்க அப்பா கிட்ட ஆர்வமா கேட்டு பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டு ரெடி ஆனா, வீட்லருந்து கரெக்ட்டா 9 மணிக்கு கிளம்பிட்டோம். அண்ணா வந்து திருச்செந்தூர் வரைக்கும் போறதுக்காக ஒரு வேன் புடிச்சிருந்தாங்க. வீட்ல வந்து கார் இருக்கு. ஆனா எல்லாரும் போறதுக்கு வந்து கார்ல இடம் பத்தாது. வேனுனா தான் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போற மாரி இருக்கும். வீட்ல இருக்கிற எல்லா குட்டீஸோட ஃபர்ஸ்ட் மொட்டைக்கும் இதே ப்ராசஸ் தான் நடக்கும். மொத்தமா எல்லாம் சேர்ந்து வேன்ல போவோம். என் மடியில என் தங்கச்சியோட பாப்பா உட்காந்துருக்கா. எங்க பாப்பா வந்து அம்மா கிட்ட உட்காந்துருந்தா. குட்டி பாப்பாக்கு அங்க வேன் ஸ்டார்ட் ஆனதும் தூக்கம் வர ஆரம்பிச்சுட்டு, நாங்க ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்திருந்தோம். அப்போ வந்து கோவில்ல கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனா, இந்த அளவுக்கு கோவில் சேஞ்ச் ஆயிருக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல. முன்னாடியெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து வெளியில இருந்து பார்த்தா கோவில் கோபுரம் தெரியாது. கடற்கரை சைட்ல இருந்து பார்த்தா தான் கோவில் கோபுரமே நல்லா தெரியும். ஆனா, இப்ப வந்து என்ட்ரன்ஸ்லயே அந்த கோபுரம் தெரியிறது அவ்ளோ அழகா இருந்தது. ஆனா, கோயிலுக்குள்ள வந்து முன்னாடி டைரக்ட்டா அந்த கடற்கரை சைட்லயே பார்க்கிங் எல்லாம் போட்டிருப்பாங்க. அங்க போய் பார்க் பண்ணிட்டு டக்குனு கோயிலுக்குள்ள போற மாரி இருக்கும். ஆனா, இப்ப வந்து மெயின் ரோட்லயே இறக்கி விட்டுட்டாங்க எங்கள வேன்ல இருந்து. ரொம்ப தூரம் உள்ள நடந்து போனோம். இப்ப கொஞ்ச நாளாவே வெயில் அதிகமா இருக்கு. நாங்க போன அன்னைக்குமே நல்ல வெயில் தான். ஆனா, நாங்க போறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான். நாங்க புதன்கிழமை போயிருந்தோம். திங்கட்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கும்பாபிஷேகம். அதனால பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தது எல்லாமும் அப்படியே இருந்தது. நாங்க சின்ன வயசுல இந்த கோவிலுக்கெல்லாம் அடிக்கடி வருவோம். அப்போலாம் வந்து அவ்ளோ கூட்டம் இங்க இருக்காது. ஆனா, இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல எப்போ வந்தாலும் சரி, அவ்ளோ கூட்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்ததும் குட்டி பையனுக்கு அவங்க தாய் மாமா மடியில உட்கார வச்சு மொட்டை அடிச்சாச்சு. அவன் ரொம்ப நேரத்துக்கு அழுதுட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறமா கடற்கரையில கூட்டு போய் அவன குளிப்பாட்டிட்டு, மொட்டையில வந்து சந்தனம்லாம் பூசி விட்டாங்க. கரெக்ட்டா மொட்டை போட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து கோயிலுக்குள்ள போற லைன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. அதனால எல்லாரும் கடகடன்னு போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் அந்த யானை இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல நிழலா இருந்தது. அங்க வந்து ஒரு திண்டுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தோம். இந்த மாங்காய், பைனாப்பிள்லாம் வந்து விக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வெயிலுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருந்தா நல்லாருக்கும் போல தான் இருந்தது.
என்னது வாட்டர்மெலன் பீஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே அங்க உட்காந்துருந்தோம். நெறைய பேர் அக்கா கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடலையா? தேங்காய் பழம்லாம் உடைக்கலையான்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் பண்ணோம். ஆனா கோயிலுக்குள்ள வந்து வீடியோ எடுக்க கூடாது. அத அலோ பண்ண மாட்டாங்க. பீச்லயுமே வந்து ரொம்ப வெயில். அங்க பக்கம்லாம் சுத்தமா ஃபோன் எடுத்துட்டு வீடியோவே எடுக்க முடியல. கொஞ்சம் வெளியில தான் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். 1 மணிக்கு மேல மதியம் லஞ்சும் போய் வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டாச்சு. அப்புறமா நாங்க ஒரு 3 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் ஊருக்கே வந்துட்டோம். அன்னைக்கு டே ரொம்ப சூப்பரா போச்சு. இந்த விளாக் இதோட முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.